ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பாட்டனி, அதாவது பியூர் சயின்ஸ் பாட்டனி குவார்ட்டர்லி எக்ஸாம் கவர்மெண்ட் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூடயே ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து பியூர் சயின்ஸ் பாட்டனியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கொஸ்டின் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். சாப்டர் 1 to 8 தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம். அதே மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ பியூர் சயின்ஸ் பாட்டனி இங்கிலீஷ் மீடியம் குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பர் வந்து அவைலபிள் ரொம்ப கம்மி. ஸோ இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரை யூஸ் பண்ணி படிங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து மிட்டமுக்கு அப்லோட் பண்ணோம். அதே மாதிரி குவார்ட்டர்லிக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா, ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. பாட்னி மட்டும் இல்லை, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, தமிழ், இங்கிலீஷு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் குவார்ட்டர்லி ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இதில் என்ன மாதிரியான கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் நீங்கள் வந்து முக்கியமான கொஷின் தான், நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மென்ஷன் த டிசீஸ் காஸ்டு பை ஃபங்கை இன் பிளான்ட். இங்கே ஃபங்கை அப்படிங்கிறது பதிலாக ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பிளக்டோஸ்டீலு, டிஃபரன்ஸ் பிட்வீன் அவிசீனியா அண்ட் ட்ராஃபா, அதுக்கடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் அக்ரிகேட் ஃப்ரூட் அண்டு மல்டிபிள் ஃப்ரூட். இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். வேர் யூ வில் பிளேஸ் பிளான்ட் விச் கண்டைன் 2 குவார்ட்டர்லி லென்ஸ் வித் கப் ஷேப்டு தலாமஸ், இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். பிரிங் அவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இதுவும் புக் பேக்கில் இருக்கிறது தான். அதே போல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசின்ஸ் நம்ம வந்து பார்த்த கொஸ்டின். டிஃபரன்ஸ் பிட்வீன் நைட்ரோஜினஸ் பேஸ் அண்டு பேஸ் ஃபவுண்ட் இன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, வாட் இஸ் ஆர்கிபாக்டீரியா. சரிங்களா, நம்ம அப்லோட் பண்ண கொஸ்டினை பார்த்துருந்தீங்கன்னா இது எல்லாமே அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா இந்த 23வது கொஸ்டின். சரிங்களா, 23 தவிர மீதி எல்லா கொஸ்டினுமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதே போல் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மொனிரா, இது வந்து புக் பேக் கொஸ்டின். டூ யூ திங்க் ஷேப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இஸ் யூனிகோ, இது வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின். பப்ளிக் எக்ஸாம்ஸில் 5 மார்க்கவே 1 இயரில் கேட்டாங்க. அதுக்கடுத்து ட்ரான் டு லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் ரீஜன் ஆஃப் ரூட்டு, இதுவும் புக் பேக்கில் பார்க்கலாம். அதுக்கடுத்து 28 பாருங்கள், ஃப்ளோரல் ஃபார்முலா எழுத சொல்லியிருக்காங்க. பிராக்டு, ரெகுலரு, பென்டாமெரஸு, டிஸ்டிங்க்ட் கேலக்ஸு அண்டு கொரலா. சரிங்களா, இதுக்கு வந்து ஃப்ளோரல் ஃபார்முலா நம்ம எழுதுகிறோம். அதுக்கடுத்து வாட் இஸ் யூசஸ் ஆஃப் ஹெர்பரியம், பிரிங் அவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் செல் வால், ரைட் எனி 3 சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மியாசிஸ், லிஸ்ட் அவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம், கிவ் ஷார்ட் நோட்ஸ் ஆன் பாலிட்டின் குரோமோசோம். மோஸ்ட்லி இதில் இருக்கக்கூடிய எல்லா 3 மார்க்ஸுமே அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸு ஆட் ஏ நோட் ஆன் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட் ஆஃப் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனு, இது புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின். ரூட் மாடிஃபிகேஷன், டிஸ்கிரைப் த டேப் ரூட். நீங்கள் ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் ஏதாவது ஒன்று படிச்சிருங்க. ஏன்னா நம்ம 3மே படிக்க முடிஞ்சாலும் படிச்சிருங்க. ஏன்னா மாடிஃபிகேஷனில் அந்த லெசனில் அதுதான் 5 மார்க்ஸாக இருக்குது. மற்றபடி லீஃபு, சரிங்களா, அதோட அந்த ஃபில்லோ டாக்ஸி பற்றி கேட்கலாம். இவ்வளோ தான் 5 மார்க்ஸு. அதுக்கடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம்மு, அதே மாதிரி சேம் கேரக்டர் ஜிம்னோஸ்பமுக்கு ஆஞ்சியோஸ்பமுக்குள்ள டிஃப்ரென்ஸும் படிச்சிருங்க, சேம் கேரக்டரும் படிச்சிருங்க. எக்ஸ்பிளைன் ஃபில்லோ டாக்ஸி, இங்கேயே கேட்டுருக்காங்க பாருங்கள் அந்த 5 மார்க்ஸு. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் பிளாசன்டேஷனு, டிஸ்கிரைப் த ஐசியன் பிரின்சிபலு, கிவ் த ஃப்ளோரல் கேரக்டர் ஆஃப் கிளைட்டோரியா டெர்னேஷியா. நம்ம வந்து பியூர் சயின்ஸுங்கிறதுனால கிளைட்டோரியா டெர்னேஷியா கேட்கலாம், டாட்ரோமெட்டல் கேட்கலாம், அல்லீம், சீபா ஆர் எனிதிங். 5 ஃபேமிலிஸ் இருக்குது, 5 to 6 ஃபேமிலிஸ் இருக்குது. நமக்கு வந்து அதில் எதனாச்சும் ஒன்று கேட்கலாம். மோஸ்ட்லி புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த கொஷினை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க, அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத படிக்கலாம். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைட்டாசிஸ், மியாசிஸு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல், அனிமல் செல், ப்ரோகராட்டிக், யூகராட்டிக்கு, இதெல்லாமே ஈஸியாக நம்ம வந்து பாஸ் பண்ண வைக்கக்கூடிய கொஷினு, ப்ளஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. சரிங்களா, இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் மோஸ்ட்லி எல்லா 5 மார்க்ஸுமே நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த கொஷினில் இருக்கும். அந்த ஐசியன் பிரின்சிபல் மட்டும் டவுட்டு, அது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. மற்றபடி எல்லா கொஷினுமே நம்ம அப்லோட் பண்ண அந்த கொஷின் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து இருக்கும். மினிமம் நீங்கள் அது எல்லாமே பாருங்கள், அந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் டாப் 20, 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணும். இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.